உங்க சேடா மீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். அண்ட் இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து எனக்கு கொஞ்சம் பேர்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரியலி ஐ ஃபெல்ட் ஸோ பிளஸ்ட் அண்ட் ஹாப்பி. அண்ட் ஒவ்வொரு கமெண்ட் படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு 4-5 கமெண்ட் இருந்தால் கூட அது படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேல் நான் என்னோடய வீடியோஸை வந்துட்டு தொடர்ந்து போடுறேன். ஸோ எஸ், நம்ம இன்றைக்கி ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். நாளையிலேருந்து நான் வந்துட்டு OT7FF கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் வென் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சீக்ரெட்லி லவ்ஸ் மீ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவோட சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த இன்ட்ரோ நீங்கள் வந்து ஒயன், உங்களுக்கு இப்போ 20 இயர்ஸ், நீங்கள் காலேஜ் 3rd இயர் படிச்சுட்ருக்கீங்க. அண்ட் ஜேகே வந்துட்டு ஒரு மியூசிக் கிளப்பில் வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்குமே ஏஜ் 20. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். நம்ம மற்றதெல்லாம் வந்து ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஸ்டார்டிங் சீன். ஒயன் ஒயன் என்னம்மா? ஜேகே கால் பண்ணியிருக்காண்டி. ஜங்குக்கா? இதோ இந்தா ஃபோன் இந்தா. கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வந்து அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. உங்கள் ஃபோன் வந்து கீழே இருந்திருக்கும். நீங்கள் மேலே வந்து துணியெல்லாம் மடிக்கிறதுக்காக போயிருப்பீங்க. ஹலோ, ஒயன் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஜேகே, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்னடா இப்போ தான் இந்த பொண்ணை கண்ணு தெரிஞ்சுதா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு 1 வீக்கு ஒன்ஸ் தான் ஃபோனை கையில் கொடுப்பாங்க. இப்போ வேறு கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக போதா, அதான் நான் கால் பண்ண முடியல. ஓ, இல்லைன்னா மட்டும் சார் அப்படி பண்ணிடுவீங்க. இல்லை ஒயன், சாரிடி. பரவாயில்ல. எப்படி போகுது எல்லாம்? நல்லா போகுது. சரி. நான் நேற்று ஒரு போஸ்டர் பார்த்தேன். என்ன போஸ்டர்? அதான் உங்கள் மியூசிக் பேண்ட் கிளப் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஒயன், நானே அதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன். அது வந்து இன்ச்சியானில் நடக்குது, நீ வரியா? இன்ச்சியான்லையா? ஆமாம் ஒயன், உனக்கு ஓகே தானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் காசு பேட்டை எதுவும் கையில் இல்லை. அதெல்லாம் என்ன, என் ஃபேமிலி டிக்கெட் ஒன்று இருக்குது, அதுக்கு நீ வந்துடு. சரி ஜேகே, நான் வரேன். சரி ஒயன், நான் வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கட் பண்ணிடுறீங்க. ஜேகேவுமே ஃபோனை வச்சிடுறாரு. அங்கே பார்த்தா, ஜேகே. சொல்லு ஜிமினா. கொஞ்சம் வா, சீக்கிரம் வா, ப்ராக்டிஸ் பண்ணும். இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே, ஜிமின், 3 பேரும் போகிறாங்க. ஸோ அங்கே போய்ட்டு, யார் ஃபோனில் யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அதுவாடா ஒயன்கிட்ட. ஒயன்கிட்டியா? என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை, நான் நம்ம நடத்த போகிற ஃபங்க்ஷனுக்கு அவளை இன்வைட் பண்ணலான் தான். ஓ சரி. அவளையும் இன்வைட் பண்ணுறேன், உன் ஃபேமிலி டிக்கெட் வச்சு கூப்பிட வேண்டியதானே? அதுக்கு தான்டா, அதை வச்சு தான் கூப்பிட போகிறேன். ஓ சரி. இது டெலிகாஸ்ட்டில் ஆகுறது இல்லைல்ல, ஸோ அதனால் நீ கூப்பிடு, லைவ் ஈவெண்ட் தானே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுட்டேன்டா, வரேன்னு சொல்லிட்டா. ஓ வரேன்னு சொல்லிட்டாளா? சரி ஜேகே, ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நம்ம டின்னருக்கு போகலாம். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நீங்கள். ஹலோ மியா, என்ன வயன் அதிசயமாக கால் பண்ணியிருக்கா? இல்லை அப்படி இல்லை, நம்ம ஷாப்பிங் போகலாமா? ஷாப்பிங்கா? எதுக்கு? அதுவா, வர நெக்ஸ்ட் வீக் வந்து ஜேகேவோட கிளப்பில் ஏதோ ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்களாம், அதுக்கு ஜேகே நான் வர சொல்லியிருக்கான். ஓ ஜேகேவா? சரி. அதுக்கு நம்ம ட்ரெஸ் எதுனா எடுத்துகிட்டு வரலாமா? சரி வயன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுமே கட் பண்ணிடுறான். இப்போ நீங்களும் மியாவும் 2 பேரும் வந்து போகிறீங்க. போயிட்டு அழகான ஒரு ஒயிட் கலர் சூடி, ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு பர்ஃபெக்ட், இது நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற இயரிங்ஸுமே எடுத்துகிட்டு
அப்படியே வந்துட்டு வெளியே வரீங்க. மியா வந்துட்டு, ஏன் என்னடி, உனக்கு போன வாரம் எவனோ ப்ரப்போஸ் பண்ணான் தானே? ஆமாம். அது யார்? அதுவா, மிதுன். மிதுனா? மிதுன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா? ஆமாம். சரி சரி, அப்புறம் அவனே வந்து உன்கிட்ட எதுனா சொன்னானா? என்ன சொன்னான்? அதான், சாரி, இனிமேல் நான் உங்ககிட்ட அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு. ஆமாண்டி, உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, கேள்விப்பட்டேன், அவன் தான் என்கிட்ட வந்து சொன்னான். ஓ ஆமாம், அவன் ஏன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு திடீர்னு வந்து சாரி கேட்டான்னு தெரியலடி. அது எனக்கும் புரியல. ஆனால் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது வயன். ஆமாடி, எனக்கே ஒன்றுமே புரியல. சரி விடு, அவனை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே இப்போ அப்படியே நடந்துட்டுருக்கீங்க. அவன்ட்டு, வயன், சொல்லு. உனக்கு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆமாம். அவங்க 3 பேத்தில் யாரோ ஒருத்தர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நீ என்ன பண்ணுவ? கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். ஏன் வயன்? இத்தனைக்கும் அவங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் நீ ரிஜெக்ட் பண்ணுவ? வி வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட், மற்ற 2 பேருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் வி வந்துட்டு நான் அந்த மாதிரி எண்ணத்துலலாம் யோசிச்சதில்லை. ஈவன் ஜிகே ஜிமினியும் யோசிச்சதில்லை. இஃப் சப்போஸ் 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் அப்படின்னா அது ஜேகேவாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்னவோ என் சொல்கிற? என்னன்னு தெரியலடி, இப்போ கொஞ்ச நாளாக ஜேகே பண்ணுறதெல்லாம் எனக்கு வினோதமாக இருக்குது. வினோதமாக இருக்கா? அவங்க 3 பேர் என்னை விட்டு டிஸ்டன்ஸில் போனதுக்கப்புறம் என்னையும் அறியாமல் ஒரு திடீர்னு ஒரு ஃபீல். ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லைன்னு எனக்கு கிளியராக தெரியுது. அப்புறம் ஏன் நீ சொல்லலாம்ல? ஆனால் அது லவ்வாக என்னன்னு எனக்கு தெரியலல்ல, அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும்? சரி, ஓகே, ஃபைன். ஜேகே வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நீ அக்செப்ட் பண்ணுவியா? இப்போதைக்கு தெரியல, மேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவளுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு போயிட்டு அழகாக ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்குமே நீங்கள் போயிடுறீங்க. ஸோ ஜேகே சைடு பார்த்தா, ஆமாம், வயன் தானே உனக்கு கால் பண்ணா? ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்போ? அப்படியே அதானே சொன்னேன். ஆமாம், அவ ஏன் எங்களுக்கெல்லாம் கால் பண்ணுறதில்ல, உனக்கு மட்டும் கால் பண்ணுறா? அதை நீங்கள் அவள்கிட்ட தான் கேட்கணும். சரி ஜேகே, என்ன ஜிமினா, நீ வயனை லவ் பண்ணுற தானே? ஆமாம். அது ஏன் அவகிட்ட சொல்ல மாட்டேன்றா? எப்பட்றா நான் சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? அவள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். உனக்கே தெரியும், நம்ம 4 பேருமே சின்னதுலேருந்து ஒன்றா இருக்கோம். அப்படிங்கிறப்போ நான் எப்படி அவகிட்ட என் லவ்வை கன்ஃபஸ் பண்ணுவேன்? அப்படியே நான் கன்ஃபஸ் பண்ணாலும் அவள் எப்படி அக்செப்ட் பண்ணுவா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சீரியஸாக. என்னை விட்டுட்டு இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட விட்டுட்டு போயிடுவாளோ? என் ஃப்ரெண்ட்ஷிப்பும் லாஸ் ஆயிருமோ? ஒருவேளை ஒரேடியாக எனக்கும் பிரிவு வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? சத்தியமாக என்னால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. டே, ஆனால் நீ இப்படியே வச்சுட்டு இருந்தா அதுவும் நல்லது இல்லை ஜேகே. புரியுது வி, எனக்கு எல்லாம் புரியுது. பட் ஆனால் எனக்கு வந்து அவகிட்ட சொல்லணும் அப்படிங்கிற தைரியம் வரவே இல்லை. ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் எனக்குள்ளே ஆசை எல்லாத்தையும் புதைச்சி வச்சிட்ருக்கேன். ஜேகே மச்சான், உன்னை நல்லா புரிஞ்சுக்கூடா. எனக்கு நம்ம 3 பேரையுமே சின்னதுலேருந்து பிடிக்கும். ஏன் 3 பேருமே அவளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் அவளுக்குமே நம்ம 3 பேர்த்தில் யாருக்குன்னா ஒருத்தவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்கலாம்ல. அதுதான் சொல்கிறேன் டே. அந்த ஃபீலிங் என் மேலே இல்லாமல் உன் மேலேயோ இல்லை ஜிமின் மேலேயோ இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த என்னால் இப்படியே வச்சுக்கவும் முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் செத்து போகிறேன். அவளுக்கு ஒவ்வொருத்தரும் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொன்றையும் நான் தடுக்கிறேன். ஆனால் இதை அவகிட்ட என்னால் டேரெக்டாக ஃபேஸ் பண்ணி சொல்ல முடியலடா.
எனக்கு புரியுதுடா, புரியுது. இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இதை நீ வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே கடைசி வரைக்கும் வச்சிட்டினா என்ன பண்ணுறது? சரி, நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு தைரியம் இல்லைடா. டேய், எத்தனை பொண்ணுங்களை பார்க்குற, எத்தனை பசங்களை பார்க்குற, உனக்கு ஏன்டா அந்த தைரியம் வரல? உன் லவ் அவகிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிடு. சரி, ஓகே, ஃபைன். நான் என் லவ்வை கூடி சீக்கிரத்தில் கன்ஃபர்ஸ் பண்ணுறேன். ஜேகே, என்ன சிமினா, அவகிட்ட உன் பர்த்டே அன்னைக்கு நீ கன்ஃபர்ஸ் பண்ண என்ன? பர்த்டே அன்னைக்கா? சரி, ஓகே. பர்த்டே அன்னைக்கு சொன்னால் உன்னை எதுவும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன்டா. அதனால தான் உன்னை பர்த்டே அன்னைக்கு சொல்கிறேன். உன்னை ஹர்ட் பண்ண மாட்டா கண்டிப்பாக. அப்படிங்கிற? ஆல்ரெடி நீ 5 வருஷமாக டிலே பண்ணிட்ட. இதுக்கு மேலேயும் சொல்லுனா இப்போ அவளுக்கு கல்யாண வயசு வேறு வந்துடுச்சு. கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணி போயிட்டா அப்படின்னா உன்னால் அது தாங்க முடியாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொன்றுத்தையும் அவளுக்காக இன்ச் பை இன்ச் பார்த்து அவ்வளோ ஜெல்லசி, லவ், கைண்ட், கேர் எல்லாம் கலந்து அவளை பார்த்துக்கிற. ஈவன் எங்களுக்குமே அவன் மேலே ஒரு நல்ல அக்கறை கேரிங்லாம் இருக்குது. பட் உன் அளவுக்கு இருக்குமானா தெரியல. நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் தான் இருக்கோம். ஆனால் நீ அவளை ஒரு ஃப்ரெண்டு மேலே உன் ஃபேமிலி எங்களுக்குமே அப்படி தான். பட் ஆனால் ஒரு ஸ்டெப் எங்களை விட அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உனக்கும் அதே மாதிரி தானே அவளை ரொம்ப பிடிக்கும். நீ சொல்லி பாடுறா. அவள் ஒத்துக்கலாம்லாம் செகண்டரி. உன்னோட பாயிண்ட் அண்ட் உன்னோட திங்கிங்கை நீ கன்ஃபர்ஸ் பண்ணிவிடு. சரி சிமினா அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு, அம்மா என்ன வயன், நான் நெக்ஸ்ட் வீக் இன்சான் போகிறேன். இன்சானா? அங்கே எதுக்கு? அங்கே ஜேகேயோட கிளப்பில் ஏதோ ஈவெண்ட் நடக்குது. அதுக்கு தான் நான் போய் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். பர்ச்சேஸா? ஆமாம், நல்லா இருக்கு அந்த ட்ரெஸ். நல்லா இருக்குடி. ஈவெண்ட் என்னைக்கு? அதுவாம்மா, அது ஜேகேவோட பர்த்டே அன்னைக்கு. பர்த்டே அன்னைக்கா? ஆமாம்மா. சரி வயன், நீ இன்சான் போகிறதெல்லாம் ஓகே தான். உங்கள் டேடிட்ட ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிவிடு. சரிம்மா, அவங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மீன் குக் 3 பேரும் அங்கே தான் இருக்காங்க. ஆமாம்மா, அவங்க 3 பேரும் ஒரே கிளப்பில் தான் இருக்காங்கல்ல? ஆமாம்மா. சரி, நான் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுட்டு அப்பாவுக்கு கால் பண்ணுறேன். சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு, பா என்னம்மா வயன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி போகுது உங்கள் மீட்டிங்லாம்? நல்லா போகுதுடா. இன்னும் ஒரு 2 டேஸில் நான் வந்துடுவேன். ஓ, 2 டேஸில் வந்துடுவீங்களா? ஆமாம். உன்கிட்ட ஒன்று கேட்கணும்டா. என்னப்பா? உன்னோட பயோடேட்டா. எதுக்குப்பா? உனக்கு அலைன்ஸ் பார்க்கலான்னு இருக்கேன். நீ எப்படியும் இந்த இயரில் முடிச்சிடுவல்ல, ஸோ அதுக்கப்புறம் உனக்கு மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி தான். என்னப்பா, நான் இப்போ தான்ப்பா 3rd இயர் படிக்கிறேன். நான் இன்னும் வேலைக்கு போகல. இன்னும் நான் என் லைஃப்பில் என்னென்னமோ பார்க்கணும்ப்பா. ஒயன், எனக்கும் அம்மாவுக்கும் இப்படியே உன்னை நாளெல்லாம் வச்சு பார்த்துக்க முடியாதுடா. உன்னை எப்போ சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி அனுப்பி உன்னோட சேஃப் ஹேண்ட்ஸில் உன் கையை கொடுக்குறோமோ அப்போ தான் எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நிம்மதி. அதுவும் இல்லாமல் நீ உன் வேலையெல்லாம் போயிட்டு உன் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கூடா. என்ன அப்பா உடனே திடுதிப்புன்னு டக்குன்னு கேட்டுட்டாருலாம் நினைக்காத. நீயும் நானும் ஒரு சின்னலேருந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அதான் நான் கேட்டுட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. சரி, ஓகேப்பா. எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. பட் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பண்ணிப்பேன்ப்பா. சரிடா வயன். சரி, நான் வைக்கிறேன். அப்பாப்பா என்னடா? நான் நெக்ஸ்ட் வீக் இன்சான் போகிறேன். எதுக்கு? அதுவா, ஜங்குக்கோட ஒரு கிளப்பில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஸோ அதுக்கு அவன் வர சொல்லியிருக்கான். நான் போகிறேன்ப்பா. ஓ, ஜங்குக்கா? சரிம்மா, நீ பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படியே அந்த டேவுமே வந்துடுச்சு. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க ஜிமேன்? நான் நல்லா இருக்கேன் வயன். நீ எப்படி இருக்க? ஆமாம், உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்? பாய் ஃப்ரெண்டா?
அது ஒன்றும் இல்லடி, தெரியாமல் சொல்லிட்டான், நீ விட்டுரு. ஏன் பாய் ஃப்ரெண்டா? என்னடா பேசுகிறீங்க? நான் இன்னைக்குடா கம்மிட்டாக இருந்தேன். ஐயோ வையன், நான் சும்மா தெரியாமல் லைட்டாக கேட்டுட்டேன், மன்னிச்சிடு. அதான் உன்னை இவ்வளோ பொத்தி பொத்தி பாதுகாக்கிறனையாவும் உன்னை லவ் பண்ணுவான். பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்களா? என்னடா வந்ததுலேருந்து ஜிம்னா எதனமோ வளரிட்டுருக்கேன். அதெல்லாம் உனக்கு போக போக புரியும் வயன். நீ போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடு. சரி ஜிமினா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமுக்குமே போய் செக்இன் பண்ணிட்டு உள்ளே போயிடுறீங்க. ஜேகே வந்துட்டு அன்றைக்கி உங்களை பார்த்துருக்க மாட்டார். ஈவினிங் போல் தான் உங்களை பார்க்க வருவார். வயன் வயன் யார்? நான் ஜங்குக். டோர் ஓப்பனில் தான் இருக்கு, வா. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு எல்லாம் ரெடி தானே? ப்ரிப்பேர் பண்ணிட்டல? அதெல்லாம் பண்ணிட்டேன். உன்கிட்ட ஒன்று சொல்லணும் வயன். என்னது? உனக்கு என்னை எப்படி பிடிக்கும்? இதனடா கேள்வி? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சின்னதுலேருந்து நம்ம ஒன்றா இருக்கோம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நான் அப்படி கேட்கல வயன். சரி அதெல்லாம் விட, மேன் டைப் என்ன? மேன் டைப் ஏன் ஜாக்குக்கு இது திடீர்னு கேட்குற? அதுவா, அது ஒன்றும் இல்லை, சும்மா. சொல்லி ஆகணுமா? ஆமாம், எனக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸமான, ஹைட்டான, க்யூட்டான, அப்புறம் என்னை ரொம்ப லவ் பண்ணுற அண்ட் எனக்காகவே லைஃப் லாங் டைமை ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு சூப்பரான ஹஸ்பண்ட் கிடைக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆமாம், உனக்கு? எனக்கு அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லை வயன். உன்ன மாதிரி என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி வயன், நான் ரொம்ப சுற்றியெல்லாம் வளைக்கல, ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். ஐ ஹாவ் ஃபீலிங் ஃபார் யூ. I mean, I like you the most. நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரியும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஈவன் நான் உன்னை +1லேருந்து உன்னை லவ் பண்ணுறேன். ஒவ்வொரு விஷயமும் உனக்காக பார்த்து பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோங்கிற பயத்தில் தான் இத்தனை நாள் அவங்கக்கிட்ட சொல்லலை. இதுக்கு மேலேயும் முழிச்சா நான் என்னையவே ஏமாற்றிக்கிறேன்னு அர்த்தம். என்னையவே நான் வேணான்ற மாதிரி டீமோட்டிவேட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அதான் எனக்கு இதை விட்டால் வேறு வழியும் தெரியல. இதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லாமல் போனால் எங்கே என் லைஃப் ரெக்ரெட் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குது. ஜங்குக், உனக்கு இதை சொல்ல இவ்வளோ நாள் ஆச்சா? பின்ன என்ன, நான் உன்னை 12th லவ் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், நீ என் ஃப்ரெண்டு, நீ எல்லாம் என் மேலே ஃபீலிங் வளர்க்க போகிற, நான் எப்படி உன்கிட்ட சொல்கிறது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இன்னொன்று, எனக்கு டே மேலேயோ ஜிமின் மேலேயோ இல்லாத ஒரு ஃபீலிங் உன் மேலே. அது ஏன்னு எனக்கும் தெரியல, எனக்கும் புரியல. அண்ட் ஒவ்வொரு விஷயமும் நீ பண்ணுறது எனக்கு தெரியாதுன்னு நீ நினச்சிட்ருக்க. நீ ஒவ்வொருத்தரும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ அவனுங்களை மிரட்டி அவனுங்களை என்னை பேச விடாமல் பண்ணுறது, ஈவன் உன்னோட டெஸ்கில் என் பேரையும் உன் பேரையும் எழுதி வச்சுருக்கிறது, ஒரு டைரி, அந்த டைரி ஃபுல்லாக என் ஃபோட்டோஸ், அதுக்கு கீழே ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்துமே எனக்கு புரியாமலே இருக்க போது. அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இவ்வளோ நாள் கழித்து வந்து நீ சொல்லுவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. ஹாப்பி பர்த்டே ஜங்குக். தேங்க்யூ வயன். ஆனால் ஜங்குக், உனக்கு நான் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன். என்னது? கண்ணை மூடு. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கண்ணை மூடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு ப்ரேஸ்லெட் எடுத்து நீட்டிட்டு, ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ த மோஸ்ட். உன்னை என் லைஃப் லாங் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் லவ்வராகவும்
லைஃப் பார்ட்னராகவும் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உங்களை டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாரு. ஸோ அந்த ஈவெண்ட்டுமே அப்படியே ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக வந்து முடியுது. ஸோ அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாரிடா மிஸ், நான் இந்த ஸ்டோரியை வந்துட்டு வேறு மாதிரி கொண்டு போகணுன்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் முடியல, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் உங்களை ஹாப்பி பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், லவ் யூ, சரங்கே.